யுஎஸ்ல சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க. என் பொண்ணு எந்த நேரம் பார்த்தாலும் விளையாடுறது, டிவி பார்க்கறது, சாப்பிடுறதுன்னு ரிப்பீட் மோட்ல போயிட்டுருக்காங்க. சரி இப்படியே விட்டா வேலைக்காகாது. வாஷ்ருதி போலான்னு சொல்லிட்டு லைப்ரரி கூட்டிட்டு வந்துட்டோம். லைப்ரரி வந்தாலாச்சும் படிப்பாங்கன்னு பார்த்தா, அங்க வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஊர்ல லைப்ரரியில ஒன்லி ரீடிங் மட்டும் இல்லாம நெறைய கிராஃப்ட் ஆக்டிவிட்டி, இந்த மாரி ஃபன் ஆக்டிவிட்டீஸும் வச்சிருக்கிறதுனால பசங்க வந்து என்ஜாய் பண்ணி பண்றாங்க. அங்கேயே கலரிங் ஷீட்டு, கலர்ஸ் அப்புறம் வந்து வீட்டிலேயே எடுத்துட்டு போய் பண்ற மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாமே குடுப்பாங்க. அது போக டெய்லி 20 மினிட்ஸ் கன்சிஸ்டன்சியா படிக்கிற குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்க வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் டீஷர்ட்ஸ்லாமும் தராங்க. அதுக்கப்புறம் வா வந்த வேலையை பார்ப்போன்ட்டு அங்கேருந்து ஒரு பேஸ்கெட் உனக்கு பிடிச்ச புக்கெல்லாம் எடுத்து போடுன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 புக்கை எடுத்து போட்டுட்டு வந்தோம். ஸ்கூல்லையுமே மிஸ்ங்க வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிக்க சொல்லுவாங்க. அதான் அவங்க ரீடிங் ஸ்கில் அதிகமாகுன்றதுக்காக கிட்ஸ்க்கான லைப்ரரி கார்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். மெயின் ஆஃப் லைப்ரரியில் எந்த லைப்ரரியில் வேணால் புக் எடுத்துக்கலாம், எந்த லைப்ரரியில் வேணால் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். புக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த கிட்ஸ் மூவி கார்ட்டூன் மூவிஸோட சிடிஸும் இங்கே கிடைக்கும். அதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். ஒர்க் ஷீட்ஸ்